ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தயிர் சாதம் மட்டும்தான் செஞ்சிருந்தேன். ஸோ வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஸ்கூல் இப்போ நம்ம போனோம். ஃபஸ்ட்டு சீப்பு பொட்டு பவுட்ரு எண்ணெய் தண்ணி பிடிச்சிட்டு எல்லாத்துலையா பிடிக்கல தண்ணி தண்ணி பிடிச்சிட்டு. லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் ஸ்நாக்ஸே எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு மிக்சரு பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஐட்டம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நான் சிம்பிளாக தான் செஞ்சேன். கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் முடியல, அதனால் என்னால் ஓவராக சமைக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் பாப்பா வந்து காலையிலே எழுந்துட்டு சைக்கிளில் தான் அவங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறதா ரொம்ப பிடிக்கும். காலையிலே ஒரு ரவுண்டு சைக்கிள் போயிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் கிளம்புற வீடியோ பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ நான் மூஞ்சில் பவுடர் அடிச்சு இப்படி வைக்க போறேன். போடா நீ போடா. பவுடர் அடிச்சாச்சு, பட்டு வைக்க போறோம். செப்பல் போடுப்பா வேகமா, டைம் ஆகுது பேரு, பேன் வந்துடும். தங்கப்புள்ள சொல்கிற பேச்சு கேட்பான். போடுப்பா. ம் கரெக்டாக போட்டியாடா? ஸ்டிக்கர்லாம் கரெக்டாக ஓட்டு. வேன் உள்ள போகுது. புடு புடு புடு. ஹேய், வேன் உள்ள போகுதுடா. ஆ வேன் உள்ள போகுதுடா. செப்பல் மாத்தி மாத்தி போட்டுருக்கடா. காலில் எங்க போடுறா? இந்த செருப்பு அந்தாண்ட காலில் வரும். ஏன்டா அப்படி பண்ற? காலையிலே உங்கள்கிட்ட கத்தி கத்தி அந்த தொண்டை தானே போகுது. உங்க வேலையை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. சொல்லு பாக்கம். தண்ணி அம்மா ராசனா. லஞ்ச் பேக் எடுப்பா. 2 லஞ்ச். அது என்ன வேலையாடா? என்ன வேலை? ரெண்டுமே பொறுமையா எடுத்துட்டு போ. பேக் உள்ள எல்லாம் கொட்டிடும் போல. என்னம்மா அதெல்லாம்? பேகு குப்பை தொட்டியா? எதுல இருக்கு குப்பைலாம்? ஓ, இந்த இடம் குப்பை வைக்கிற இடமா? இங்க பாருங்க எவ்வளவு குப்பைய பேகுல வச்சு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்றா. என்ன பாதி சோறு இருக்குடா. ஐயோ வேணும் வந்துச்சு. போச்சு வேணும் வந்துச்சு. கையில் அப்படி வேணும் வந்துருச்சு. நாங்கள் சோத்தை அப்படி வச்சுட்டு வரோம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? இரு இரு, இங்கே விட வாய் தொடுறா. பசங்களெல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாச்சு. இப்போது தம்பி சாப்பிட்டான் பார்த்தீங்களா, மீதி சாப்பாடு இருக்குது. அது காக்கா குருவிக்கெலாம் வச்சு விட்டுருவேன். அவன் காலையில் மோஸ்ட்லி சரியாகவே சாப்பிட மாட்டான். ஊட்டி விட்டால் தான் சாப்பிட்றான். ஊட்டி விட்டாலும் ரொம்ப நேரம் வாயிலே வச்சுருக்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் பாப்பா சாப்பிட்ற பிக்கப் இன்னும் அவன்கிட்ட வரல.
அவனை எப்படியாவது கொண்டு வரணும் பிக்கப். அவன் ரொம்ப ஒல்லியாகிட்டே போகிறான் பாருங்க. அவன் சரியாக சாப்பிட்றதே கிடையாது. மதியம் லஞ்சு சாப்பிட்றான் பாருங்க, அது மட்டும்தான் அவன் கரெக்டாக சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வீடெல்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. ஸோ அங்கங்கேயும் சாப்பாடு, குப்பை, பாத்திரங்கள்லாம் போட்ட இடத்துலேயே கிடக்கு. இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அங்கே துணியெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் துவைச்சிட்டு ஒரு டீப் க்ளீனிங் இன்றைக்கி பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு மைண்ட் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ நாஸ்தியாக கிடக்கு வீடு. ஸோ நம்ம தானே நம்ம ஒர்க்கை பார்க்கணும். எப்போ செஞ்சாலும் அது நான் தான் செஞ்சாகணும். சரி இன்றைக்கி செஞ்சிடலாம், இன்றைக்கி மணி 11 மணி வரைக்கும் தண்ணி வரும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்து முடிவு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம பசங்க யூஸ் பண்ண ஸ்கூல் யூனிஃபார்ம், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போன யூனிஃபார்ம், ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு அடுப்பெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி துடைக்கணும். ஸோ நம்ம கிச்சன்லலாம் ஜன்னல் கிடையாது. ஸோ செகுறது அந்த செவருக்கிடும் கிடையாது, அது செலாப் சொருவி அதில் பூசி இருக்குது, அவ்வளோதான். ஸோ சிம்பிளான வீடு தானே இது. நான் வீட்டோடைய ஹோம் டூர் வந்து நான் சீக்கிரம் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்டேட்டில். கார்டன் டூர் கேட்டிருந்தீங்க, அந்த டூரும் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லிக்விடும் அதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டு துணி பவுட்ருனா துணி பவுட்ரு வந்து நானாக தான் கொடுக்குறேன். சில பேர்லாம் அது கொடுக்க மாட்டாங்க, லிக்விடோடு முடிச்சுடுவாங்க. இப்போ அந்த கம்ஃபர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் லிக்விடு திக்னஸாக இருக்கும். நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா இன்னும் அது சீக்கிரம் எடுத்துக்கும் லிக்விடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரபோ வாஷ் 39 வச்சு விட்டுட்டேன். அது 39 மினிட்டில் அது துவச்சி நமக்கு கொடுத்துரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வந்து மீன் வந்துச்சு. சரி இன்றைக்கி மீன் வாங்கி குழம்பு வச்சிடலாம். நம்ம வந்து மீன் மட்டும்தான் வாங்குவோம், நான்வெஜ் எப்போவாது சிக்கன் இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம வீட்டில் நான்வெஜ் இருக்காது. அதுக்கப்புறம் மீன்கார் வந்தார், நிறுத்திட்டு இருங்க அது வந்தாருன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வரேன். என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா சாலை மீனுன்னு சொல்லுவோம், மத்தி மீனுன்னு சொல்லுவோம், கவலை மீனுன்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் மோஸ்ட்லி கவலை மீனுன்னு தான் சொல்லுவோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கிலோ 160 ரூபா சொன்னார். எனக்கு 1/2 கிலோ போதும், நீங்கள் 1/2 கிலோ கொடுங்கன்னு சொன்னேன். 1/2 கிலோ வந்து 80 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த மீன் வந்து பரங்கிப்பேட்டையிலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னாங்க. பரங்கிப்பேட்டையில் போயிட்டு நான் கொண்டுட்டு வரமா 10 கிலோ தான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப மீனோட ரேட் வந்து ரொம்ப ரேராக இருக்குங்க. நம்ம பரங்கிப்பேட்டையிலேருந்து இங்கே வரணுன்னா குறைஞ்சது ஒரு 50 கிலோமீட்டராவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து மீன் எடுத்துகிட்டு வந்தார். சரி மீன் வாங்கி வச்சுட்டு, ஏன்னா நானும் காலையில் பசங்களுக்கு சிம்பிளாக தயிர் சாதம் தான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ என்ன சமைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபிஷ்லாம் வராது. நானும் நிறைய டைம் வந்து ஃபிஷ் வருமானு வெயிட் பண்ணி நிறைய டைம் நான் சாம்பார், ரசம், முருங்கைக்கீரையை பறித்து முருங்கைக்கீரை குழம்பு, ஸோ இந்த மாதிரிலாம் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நினச்சப்பெல்லாம் வராது. அதுவாக ஃபிஷ் வண்டி வந்தால் தான் நம்ம போயிட்டு வாங்க முடியும். அந்த மாதிரி இப்போ ஃபிஷ்ஷை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபிஷ்ஷை வந்து இப்போயே நம்ம கையை வச்சுட்டோன்னா ஸ்மெல்லு இருக்கும், க்ளீன் பண்ணுற ஸ்மெல்லு, பாத்திரம் வளர்க்கணும், தண்ணி பிடிக்கணும்ல. அதனால் நம்ம இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஃபிஷ்ஷில் கையை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டேன், தண்ணி பிடிச்சிட்டேன். நம்ம வீடு காங்கிரீட் போயிருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ குத்து விளக்குலாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த குத்து விளக்குலாம் விளக்காமலே இருந்துச்சு 4 டேஸாக. இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சதுன்னு எடுத்து வச்சு விளக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா 3 ரூமையும் நல்லா கூட்டிட்டேன். ரூமு, ஹாலு, கிச்சனு 3ஐயும் கூட்டி வாரி குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து மாப் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏர் கூலர் ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஏர் கூலர்லேயும் தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம்னா 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 11 மணி வரைக்கும் தான் தண்ணி வரும். அதுக்குள்ளார நம்ம எல்லாமே பண்ணிக்கணும். இந்த ஓஸில் 1008 ஓட்டைங்க, அதை அப்படியே கையால் அழுத்தி பிடிச்சி, இப்போ நான் அந்த ஓட்டை வழியாக தண்ணி போச்சுன்னா அந்த ஏர் கூலர் உள்ள தண்ணியே போகாது, இங்கே தான் எல்லா தண்ணியும் கீழே தான் போகும். அதனால் இந்த ஓஸை இப்போ சேஞ்ச் பண்ணணும். நம்ம புது வீட்டில் நிறையா ஓஸ் இருக்குது, அங்கேருந்து கொண்டுட்டு வந்து இந்த ஓஸை வந்து மாற்றி வைக்கணும். ஸோ என்னால் அங்கே போக முடியல, புது வீட்டுக்கு இப்போ ரீசெண்டாக இன்னும் போகலை, காங்கிரீட் போட்டுட்டு வந்ததோடு இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் போனால் அந்த ஓஸ் வந்து நான் சுருட்டி வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி பிடிச்சிட்டேன், பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு நம்ம வந்து ரூமில் வந்து கிச்சன் ரூமில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாத்திரங்கள்லாம் கொண்டு போயிட்டு நம்ம உள்ளார வைக்கணும். அது வரைக்கும் நம்ம ஏர் கூலரில் தண்ணி பிடிச்சிட்டு அன்னக்குடியில் தண்ணி தான் ரெடியாக வச்சுருக்கேன் போடுறதுக்கு. சைடில் இருக்குது பாருங்கள். இப்போ ஏர் கூலர் வந்து ஃபுல் பண்ணிட்டேன். அந்த இடத்துல கீழே உட்காந்து அந்த ஓட்டையெல்லாம் கையால் அழுத்தி பிடிச்சி அந்த தண்ணியை ஃபுல் பண்ணணும். மொண்டுலாம் ஊற்றுறதுக்கு டைம் ஆகும். நம்ம ஓஸில் தண்ணி வர்ற ஓஸை எடுத்து நம்ம விட்டுட்டோம்னா தண்ணி ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த துணியெல்லாம் நல்லா துவைச்சிட்டு நமக்கு சவுண்ட் மியூசிக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதை மூடிட்டு நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் இதுக்கு வீடு போடுறதுக்கு என்னென்ன நான் லிக்விட் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, லைசால் யூஸ் பண்ணுவேன், கம்ஃபோர்ட் யூஸ் பண்ணுவேன், டெட்டால் இருந்துச்சுன்னா டெட்டால் யூஸ் பண்ணுவேன். டெட்டால்லாம் வந்து லைட்டாக தான் கொடுப்பேன்.
இது வாசனைக்காக கம்ஃபர்ட் கொடுக்கறது, டெட்டால் வந்து கிருமி நாசினிக்காக கொடுக்கறது, லைசால் வந்து அதுவும் வந்து கிருமி நாசினி தான். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ கொடுத்துட்டு நான் பாத்திரம் கடந்தது பார்த்தீங்களா, அதை விளக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அது விளக்குறதுக்கு நான் வந்து பித்தளை பாத்திரம் விளக்குற பவுட்ரு வாங்கியிருந்தேன். இது கூட புளி கொஞ்சம் வச்சு நம்ம விளக்கணும். அப்படி விளக்கணும்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் கிச்சனை வந்து மாப் போட்டு விட்டுட்டேன். அது கொஞ்சம் காஞ்சிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விளக்கெலாம் விளக்கியாச்சு. ஸோ புளியும் அந்த பவுடரும் போட்டு, பித்தளை சாமான் விளக்குற பவுடரும் போட்டு விளக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருந்த ஃபிஷ்ஷையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் தண்ணி வரத்துக்குள்ளே க்ளீன் பண்ணிவிட்டேன். மணியும் பார்த்திங்கன்னா 10 ஆயிடுச்சு. இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடவே இல்லை. ஸோ பாருங்கள், கிச்சன் ஃபுல்லாக மா போட்டு காஞ்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரத்தெல்லாம் கொண்டாந்து உள்ளே வச்சுட்டு துணிலாம் காய வச்சுட்டு லாஸ்ட்டாக கூட நம்ம வீட்டுக்கு மா போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் துணி காய வைக்கிறதுக்காக துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷினோட கவர் வந்து அப்போயே ஸ்பாட்லேயே மூடிடணும். நம்ம ஸ்பாட்லேயே எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை ஸ்பாட்லேயே முடிச்சுட்டு எட்ட வரணும். அப்போ தான் அந்த ஒர்க்கும் நீட்டாக இருக்கும். நம்ம முடித்த ஃபினிஷிங்கும் நல்லா கரெக்டாக கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ துணியை வந்து வாஷ் பண்ணி இங்கே ஃபுல்லாக காய வச்சாச்சு. பசங்களோட யூனிஃபார்ம், ஹஸ்பண்டோட யூனிஃபார்மு, லஞ்ச் டவலு, ஸோ இந்த மாதிரி அக்சசரிஸ் சின்ன சின்ன துணி எல்லாமே நம்ம வாஷிங் மிஷினே வாஷ் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காயட்டும்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். இது காஞ்சதும் நம்ம வீட்டில் பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி ஒரு பெட்டி, பெரிய பெட்டி, அதுக்குள்ளே அந்த பெட்டிக்குள்ளே எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஈவினிங்காக. இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு மாப் போடலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்திருக்கேன். இப்போ ரூமும் ஹாலும் தான் இப்போ மாப் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாலு ரூமு இப்போ மாப் போட்டு முடிச்சிட்டேன். முடித்ததும் 2 ஃபேனையும் போட்டு விட்டுட்டேன். ஸோ நல்லா காயிட்டுன்ட்டு பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வீக்லி 1 டைம் தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து உள்ளே ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ மணி 11 ஆகிடுச்சு. இப்போ தண்ணியும் நின்றுடும். ஸோ இன்னும் காலை சாப்பாடும் சாப்பிடல. சரி, வீட்டு வேலை நம்ம கையை வச்சிட்டாலே அது முடிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து கை கால் பிரியாதுன்னு சொல்லுவோம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து சாப்பாட்லேயே கையை வைப்போம். எல்லாமே நம்ம செய்கிறதே இந்த ஒர்க் இங்கே கிடக்கு, அந்த ஒர்க் அங்கே கிடக்குன்னு தலையில் ப்ரெஷரை ஏற்றிட்டு தான் நிற்போம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், இப்போ வந்து வாசல்லாம் க்ளீனாக கூட்டி மாப் போட்டு எவ்வளோ நீட்டாக இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள் வீட்டை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து பிறந்தப்போ ஒரு ட்ரே ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த ட்ரே வந்து அவனோட ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இப்போ அவன் பெரிய பையனானது, இது மளிகை ஜாமான் வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ அவன் பிறந்த அன்னைக்கு வாங்கினது அவனுடைய ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ மளிகை ஜாமான் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது உள்ள ஃபுல்லாக மளிகை ஜாமான் தான் இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ண நான் மளிகை ஜாமான் எடுத்துப்பேன். வாங்கிட்டு வந்து இது உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். யூஸ் ஆகி இது உள்ளேருந்து ஒரு பாக்கெட்டாக எடுத்துப்பேன். இது மளிகை ஜாமான் வைக்கிற இடம் இது தான். இப்போ பார்த்தா தெரியும், தண்ணி குடம், சாப்பாடு மட்டும்தான் இருக்குது. பசங்களுக்கு காலைல தயிர் சாதம் தானே செஞ்சேன், எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பாடு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வெளியில் இருந்த எல்லா பாத்திரத்தையும் கொண்டாந்து உள்ளார வச்சுட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் வீடு. இப்போ போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ தோட்டத்துலேயும் எந்த ஒரு ஜாமானும் இருக்காது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நின்று போயிடுச்சு. மணி 11 ஆகிடுச்சு, தண்ணி நின்று போயிடுச்சு. ஸோ 11 மணி ஆனது. இதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு நான் உட்காந்துருக்கேன். சாப்பாடு தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. நான் அர்ஜென்ட்டுக்கு எப்போயுமே வத்தல் தொக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். ஸோ இது பை 1 டேக் 1, 70 ரூபா 60 ரூபான்னு நினைக்கிறேன். ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. இது வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் வச்சுருவேன். ஸோ சாப்பாடு இருக்கும்போது நம்ம வந்து எந்த கறியுமே இல்லைன்னா இது யூஸ் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியிருக்கேன். எதுக்கு இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா, என் வண்டியில் ஆல்ரெடி நேத்தியே சொல்லியிருந்தேன், பெட்ரோல் கொஞ்சம் தான் இருக்குது, பெட்ரோல் வண்டியில் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அக்கா கிட்ட கால் பண்ணி நான் சொல்லியிருந்தேன், போல் பெட்ரோல் வாங்கிட்டு வா அப்படின்னு. அதுமாதிரி அக்கா நேற்று பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. அதை போயிட்டு வாங்கி வண்டியில் ஊற்றிட்டு வர்றதுக்காக வண்டியை எடுக்கிறேன். அப்போ அம்மா வீட்டிலேருந்து ஆல்ரெடி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த கப்பு, ஸோ பாப்பாவுக்கு ஒரு டைம் நான் வந்து லஞ்சு கொடுத்து விட்ட கப்பு, ஸோ அந்த மாதிரி 2 கப்பு அம்மாவோட கப்புங்க இருக்குது. இதை கொடுத்துட்டு நம்ம பெட்ரோலில் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வண்டி எடுக்கிறேன். ஷால் மேலே போட்டு, சுடிதார் தான் போட்டிருப்பேன், ஷால் மேலே போட்டு போகிறதுக்காக ஷால் எடுத்து போட்டுட்டு வண்டியை இப்போ எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். எப்பயுமே நான் அங்கே போகணுன்னா செப்பல் போட்டு தான் போவேன். செப்பல் பாருங்கள் பிஞ்சு போயிடுச்சு. ஸோ லைட்டாக பிஞ்சு போயிருக்கு, அதை தான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஷூ வந்து வெளியில் போனால் தான் ஷூ போடுவேன். இங்கே இருக்கிற அம்மா வீட்டுக்கு போகிறது, மாமியார் வீட்டுக்கு போகிறது, ஸோ இந்த மாதிரி போகிறதெல்லாம் நான் வந்து இந்த நார்மல் செப்பல் தான் போட்டு போவேன். ஒரு செப்பல் ஒன்று எடுக்கணும், நார்மல் செப்பல். இப்போ வண்டியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், பெட்ரோல் வந்து கோடில் தான் நிற்கிது. ஸோ இந்த கோடோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா
90 mlன்னு சொன்னாங்க. 90 ml நேத்திலேருந்து அந்த ஈக்குவலில் தான் நிற்கிது. நேத்திலேருந்து ஒரு 2 ரவுண்டு ஓட்டியாச்சு. அந்த 90 ml தான் இருக்குது. 1 லிட்டரில் 90 mlன்னு வச்சுக்கோங்க. அதனால் அது எப்படி ஒரு 300 ml வந்திருக்கும், 500 ml வந்திருக்கா, யாருக்கு தெரியும்? அது எங்கே நிற்கும்னே தெரியாது. சரி, அப்புறம் நான் உடனே அக்கா வெளியில் இருந்தாங்க, சரி உடனே அர்ஜென்ட்டாக எனக்கு 1 லிட்டரு பெட்ரோல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால சரி வாங்கிட்டு வந்து நேத்தியே வச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டது, சரிவா வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த ரோடு பார்த்துருப்பீங்க. இந்த ரோடு வழியாக தான் நான் வந்து போகிறது. எங்கே போகணுன்னாலும் இந்த ரோடு வழியாக தான் போவேன். இந்த ரோடு கார்னரில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு போகிறதுக்கும் இப்படி மேலே ஏறணும். இங்கே மாமியார் வீடு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு குட்டி பையன் இருக்கான் பாருங்க நம்ம மாமியார் வீட்டில். ஸோ அங்கே அந்த தம்பியை பார்க்க போகணுன்னாலும் இந்த சைடாக தான் போகணும். நேராக போனால் வயலுக்கு போகிற ரோடுங்க. இது 4 ரோடு பிரியுது பாருங்கள். நேராக போனால் வயலுக்கு போகிற ரோடு. ஸோ இப்போ நான் போகிறது மெயின் ரோடு. நம்ம பேக் சைடில் போகணுன்னா நம்ம மாமியார் வீட்டுக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம ஊரோட வயல்லாம் எப்படி இருக்குது, வயல் இல்லை, அது வந்து ஒரு வாய்க்கால். ஸோ வாய்க்கால் தான், அது உள்ள தண்ணி இருக்கும். இந்த தண்ணி எடுத்து தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜின் வச்சு இன்ஜினுக்கு வந்து டீசல் வாங்கிட்டு வந்து ஊற்றி இறச்சி பயிர் வைக்கிறாங்க. ஸோ இங்கே தான் இன்ஜின் இருக்குது பாருங்கள், நிறைய இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினில் ஒரு இன்ஜின் வந்து நம்ம வயலுக்கு யூஸ் ஆகுது, அம்மா வீட்டு வயலுக்கு. இந்த கார்னரில் லாஸ்ட்டு இருக்க மூலையில் ஒரு அரைக்காணி பயிர் வைக்கிறாங்க அம்மா வீட்டில். சொந்த வயல் தான், அவங்க சொந்தமாக தான் பயிர் வைக்கிறாங்க. இப்போ வந்து காலை அரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட் வழியாக தான் நம்ம போயிட்டு நேராக போனால் மெயின் ரோடு இப்படி கட் பண்ணால் அம்மா வீடு. ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்கிறது அந்த மாதிரி. இந்த சைட்லாம் ஃபுல்லாக புறம்போக்கு இடம் தான், அரசாங்கத்தோட இடம். இதுதான் மெயின் ரோடு. ஸோ மெயின் ரோட்லேருந்து இப்போ கட் பண்ணி வந்துட்டு இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆடு மாடுலாம் இப்போ மேயறதுக்கு போகிற சரியான டைம். அவங்கெல்லாம் 11 மணி 12 மணி ஆனால் கிளம்பிடுவாங்க. ஸோ இங்கே ஒரு கொத்தனார் ஒர்க் வேலை நடந்துகிட்ருக்கு. இந்தமாரி சின்ன சின்ன வேலை, ஏன்னா கிராமத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வண்டியை வந்து நிழலில் நிறுத்தலான்னு பார்த்தா நிழல் இல்லை. சரி எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்தியிருக்கேன். ஸோ இங்கே நிற்கிது பார்த்தீங்களா எக்ஸலு, அந்த எக்ஸலில் தான் நான் வந்து வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டதே. அந்த எக்ஸலு தான். ஸோ அப்பா வண்டி, அந்த வண்டியில் தான், இந்த வண்டியில் தான் நான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஒரு 15 வயசு இருக்கும். ஸோ அப்போது கற்றுக்கிட்ட வண்டி அந்த வண்டி இன்னும் இருக்குது. இந்த வண்டியில் தான் நான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டதே, இந்த வண்டி தான். ஸோ அப்பா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது வண்டி. அப்படியே கப்பெல்லாம் எடுத்தேன். கப்பு ஒரு கப்பு திறந்துக்குச்சு டிக்கிலே. சரின்ட்டு கப்பை கொண்டு போயிட்டு வச்சுட்டு அம்மா கிட்டே இங்கேருந்து கேட்குற, அம்மா பெட்ரோல் எங்கே இருக்கு அம்மான்னு கேட்டேன். அவங்க வந்து அதுபோல் வீட்டுக்குள்ளே அங்கே மேலே அலமாரிக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவும் அங்கே கூப்பிட்டாங்க. சரி என்னன்னு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஆல்ரெடி அங்கே நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு 11 மணி ஆனாலும் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து உட்காந்து பேசுகிற டைமு. ஸோ அந்தமாரி அவங்களுக்கு பொழுதுபோக்கலைன்னா பக்கத்தில் வந்து பேசிட்டு அப்படியே அம்மா தண்ணி கேட்டாங்க. கொண்டாந்து அம்மா கிட்ட தண்ணி கொடுத்துட்டு, அக்கா வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, அவங்க சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் உள்ளார சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க ஒரு ஜெராக்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி பிரிண்டர்லாம் வாங்கி வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நான் பேசிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, அக்கா பெட்ரோல் எங்கே இருக்குது போய் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அதோட பெட்ரோல் எடுத்துக்கிட்டு சரி வண்டி வீட்டில் வந்து பெட்ரோலை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு டிக்கியில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஏன்னா ஊற்றணுன்னா புனல் வச்சு தான் நான் ஊற்றுவேன். டேரெக்டாக ஊற்றணுன்னா எனக்கு பயம், சைடில் எங்கேயாவது கீழே ஊற்றி பெட்ரோல் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ அதுக்குள்ளே போயிட்டு பெட்ரோல் பாட்டில் வைக்கலான்னு பார்த்தா முடியல, அதில் ஃபேஸ் இல்லை. அதனால சரி டிக்கி உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு டிக்கியை ஓப்பன் பண்ணி டிக்கி உள்ளே அந்த பெட்ரோலை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அம்மா வீடை ஒரு வீடியோ எடுத்தேன். சரி உங்களுக்கு அம்மா வீடு ஹோம் டூர் வேணும்னா கேளுங்க, ஒரு நாள் நான் போட்டு விடுறேன். இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அம்மா வீடு தான். ஸோ ஒரே ஊரில் தான் இருக்கேன். மேரேஜ் பண்ணிட்டதும் ஒரே ஊர், அம்மா வீடும் ஒரே ஊர், ஸோ மாமியார் வீடும் ஒரே ஊர். 3 வீடும் ஒரே ஊரில் தான் இருக்குது. நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மாமியார் வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் தனியாக இப்போ வீடு கட்டி தனியாக வந்திருக்கேன். சரி இது அம்மா வீடு. இந்த டூர் வேணும்னா கேளுங்க. அம்மா வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள் நிறைய கார்டன்லாம் இருக்குது. ஒரு மாடு வச்சுருக்காங்க. இது இப்போ தான் கன்று போட்டிருக்கு, ரீசெண்டாக கன்று போட்டு அதுவும் பால்லாம் கறந்துட்டுருக்கு. அவங்க வந்து ஏதோ சிமெண்ட்லாம் வச்சு பூசிகிட்டு இருந்தாங்க கீழே சைடில். சரி அம்மாவுக்கும் ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். சரி இந்த தென்னை மரம்லாம் பாருங்கள், எல்லா மரத்துலையும் நல்ல காய் காய்ச்சிருக்கு. பேக் சைடில் எவ்வளோ கார்டன் இருக்குது பாருங்கள். அதுவே ஒரு நிறைய மரங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு நாள் வேணா நான் ஹோம் டூர் போட்டு விட்றேன். ஹோம் டூரில் கார்டன் டூர். அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராசஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒர்க்குன்னா, நம்ம வீட்டுக்கு தாளிப்புக்கு ஒன்று தேவைப்படும் பாருங்கள், கருவேப்பிலை. ஸோ அந்த கருவேப்பிலையை தேடி தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ எவ்வளோ ஒரு காடு மாதிரி பில்லு வளர்ந்து போயிடுச்சு பாருங்கள்.
ஸோ இங்கே விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போது விவசாயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஸ்டோரியாக ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டோரியாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த பூ தெரியுங்களா உங்களுக்கு, சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த தழை இந்த பூவெல்லாம் பறித்து பச்சையாகவும் சாப்பிடுவாங்க, ஃப்ரே பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த செடி நேம் மறந்துடுச்சு, நிறைய பேர் அதை பறித்து சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இப்போ கருவேப்பிலை பறிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம பாட்டி வீட்டுக்கு பேக் சைடில் இருக்குது நம்ம பாட்டி வீடு. எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். கருவேப்பிலெல்லாம் நம்மலாம் கடையிலே வாங்க வேணாம், நம்ம வீட்லேயே இருக்குது. முன்னாடி ஒன்று இருக்குது, இங்கே பக்கத்தில் பாட்டி வீட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கருவேப்பிலை பறிக்கிறதுக்காக இங்கே வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பூச்செடிலாம் இருக்குது பாருங்கள். பாட்டி வீட்டில் வந்து கருவேப்பிலை மரத்துக்கு பக்கத்தில் எலுமிச்சை மரம் இருக்குது, அதில் எலுமிச்சம்பழம் நிறையா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பெரிய மாங்காய் மரம் இருக்குது. ஸோ அதில் மாங்காயெல்லாம் நிறையா காய் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து தென்னை மரம் இருக்குது. ஸோ இந்தமாரி நம்ம வில்லேஜில் இருக்கிறதுனால நிறைய மரங்கள்லாம் இருக்குது. எந்த மரத்துக்கும் பஞ்சம் கிடையாது, எந்த செடி கிடைக்காதது எதுவுமே கிடையாது, எல்லாமே இங்கே கிடைக்கும். நான்லாம் வந்து கார்டன் டூர் இங்கே நம்ம வீட்டில் வச்சுருக்கும் போது நான் கத்திரி கன்று வச்சு கத்திரிக்காய் பறிச்சிட்டு இருந்தேன். வெண்டை செடி, வெண்டை வேற போட்டு வெண்டைக்காய் அதுவே 1 கிலோ 2 கிலோ 3 கிலோன்னு பறித்து நல்லா பக்கத்துலலாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன். நான் விற்கலாம் இல்லை, அம்மா வீடு மாமியார் வீடு பக்கத்து வீடு இந்த மாதிரி பறித்து நான் கொடுத்துருவேன். தக்காளிலாம் போட்டிருந்தேன். ஸோ அது நான் வந்து ஒரு பழைய சேனல் ஒன்று சைபர் தமிழச்சின்னு இருக்குது, அந்த சேனலில் இருக்குது என்னோடய விவசாயம் டூர் எல்லாமே. நான் அந்த சேனலை ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் இப்போ இந்த சேனல் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சேனலில் இருக்குது எல்லாமே. ஸோ நான் கார்டன் டூர் எப்படிலாம் நான் வச்சுருந்தேன், எப்படிலாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன், விவசாயத்தில் என்னெல்லாம் நான் லாபம் எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொல்லிவிட்டு அந்த டூர் எல்லாமே பழைய சேனலில் இருக்குது. ஆனால் அது பழைய ஃபோனில் எடுத்ததுனால கிளாரிட்டி அதிகமாக இருக்காது. நான் அதுக்கப்புறம் நியூவாக ஒரு ஃபோனு வாங்கிட்டு தான் நான் இப்போ ஷூட் பண்ணுறது எல்லாமே நான் நியூ ஃபோனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த சேனல் ரன் பண்ணும்போது நல்ல மொபைல் கிடையாது என்கிட்ட, அதனால எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை எடுக்க. அதனால மொபைல் டிஸ்பிளேவும் போயிடுச்சு, என்னால் வீடியோ அதில் ஷூட் பண்ணவே முடியல. இப்போ நம்ம கருவேப்பிலையெல்லாம் பறிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. போதும், இவ்வளோக்கு எப்படியும் ஒரு 1 வீக்கு தேவைப்படும். 1 வீக்கு ஒரு டைம் பறிச்சுக்கிட்டால் போதும். நம்ம இதை அப்படியே ஆஞ்சி ஃப்ரிட்ஜில் கவரில் போட்டு வச்சிட்டோம்னா அப்பப்போ தாளிப்புக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ பறிச்சுட்டு வந்து இப்போ நான் பொட்டி மேலே வைக்க போகிறேன். பொட்டி மேலே வச்சுட்டு அந்த இடத்துல தான் நம்ம வந்து பறித்து கரெக்டாக நம்ம கவரில் வைக்கிறதுக்கு நீட்டாக இந்த இடம் தான் இருக்கும். கூட்டி உடனே வாரி அந்தாண்ட சைடில் வந்து டஸ்ட்பின்லேயும் போட்டு விட்றலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். அதை வச்சுட்டு சரி இந்த கருவேப்பிலையெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இதையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்காக இப்போது புளியை கரைச்சி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ ஒரு வானலும் வச்சுட்டேன். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன். கடுகு நான் போடலை, வெந்தயம் மட்டும்தான் போட்டேன், தாளிப்பு நான் கொடுக்கல. இப்போ ஃபைனலாக தான் நான் எப்பயுமே தாளிப்பு கொடுப்பேன், நான் எப்பயுமே இந்த மீன் குழம்புக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சாலை மீன் ரெடி ஆகிடுச்சு. நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன், வெறும் மிளகாய் தூள், புளி, உப்பு இவ்வளோ தான் இந்த மீன் குழம்புல ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் சாலை மீன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஃபைனலாக பாருங்கள், ஸோ மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு, வாங்கின மத்தி மீன். அதுக்கப்புறம் தர்ஷன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டோம். அந்த அன்ஷியும் தர்ஷனும் நம்ம வந்து பாத்திரம்லாம் விளக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாடா பொட்டிக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவன் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறான் இந்த பெட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு. இந்த பெட்டிக்குள்ளே என்னென்ன ஜாமான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாள் நான் லாங் விலாகாக வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு கல்யாணத்தில் சீர்வரிசையாக எடுத்து கொடுத்த பாத்திரங்கள் எல்லாமே. இது எல்லாமே இது உள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க, ஒரு நாள் நான் வேணால் டைம் எடுத்து எல்லாம் வெளியில் எடுத்து நான் ஒன்று என்னென்ன பாத்திரம்னு வீடியோ எடுத்து திரும்பி நான் உள்ளே தூக்கி வைக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வீட்டு ஷிஃப்ட் ஆகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு தான் போய் ஆகுவேன். அப்போ வேணும்னா உங்களுக்கு நான் இதை வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் வாஷ் பண்ணி திரும்பி செட் பண்ணணும்ல. இது என்னன்னே தெரியல, கண்ணாடி மாதிரி இருக்குது, இட்லி பாத்திரமா என்னன்னு தெரில. அது என் கல்யாணத்துக்கு எடுத்து வச்சாங்க, அது என்னன்னு தெரில. அது அப்படியே சைடில் இருக்குது, ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தம்பி எடுத்துகிட்டு வந்த விளக்கெல்லாம் நான் வந்து பெட்டிக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். எப்படி வச்சா எப்படி அடக்கமாக இருக்கும், மூடுறதுக்கு கரெக்டாக வர்றதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.